இங்க இவனும் தங்கச்சி பிறந்த நாளுக்கு சூப்பரா ஒரு சாரி ஒண்ணு வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா, அவன்கிட்ட காசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ரெண்டுங்கலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. OLXல பார்க்கும்போது நியர்பைலயே ஒருத்தங்க சாரி ஒண்ணு புதுசா போட்டுருக்காங்க. ரேட் கம்மியாவும். பேசாம இதையே வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்கள நேர்ல வர வைக்கிறான். பார்த்தா அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ண பார்த்தோனே அழகுல செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அந்த பொண்ணு சொல்றா, "இது ரூ. 10,000க்கு வாங்குன சாரி. ரூ. 5,000க்கு வேணா குடுக்குறேன்னு." ரூ. 5,000லாம் இல்லைங்க. ரூ. 2,000 நான் குடுக்கவான்னும்போது, அதெல்லாம் தர முடியாதுன்னு எந்திரிக்கிறா. "இல்லங்க ரூ. 2,000 இப்ப வச்சுக்கோங்க. என் தங்கச்சிக்காக குடுக்கணும். நாளைக்கே வந்து மிச்ச காச குடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அடுத்த நாளும் அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணுகிட்ட வந்து காசு குடுக்காம டீய வாங்கி குடுத்து கடலைய போட்டுக்கிட்டு இருக்கான். "காசு குடுயா நான் கெளம்பணும்னு" சொன்னா, கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. அவரும் ரூ. 1000 தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அந்த பொண்ணு ரூ. 1000 பார்த்தோனே டென்ஷன் ஆயிடுறா. "என்ன ஏமாத்த பார்க்குறியா? ஒழுங்கா சாரிய திரும்பி குடுன்னா." "ஏங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாவே தந்துடுறேன். நீங்க ஒண்ணும் என்ன தப்பா நெனச்சிடாதீங்கன்ன உடனே, ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் குடுக்குறேன். இல்லன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இவனும் இதான் சாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சுடுறான். அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா, "என் காலேஜ்ல ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. அதுக்கு காசு தேவைப்படுது. சீக்கிரமா எடுத்துட்டு வந்து குடுங்கன்னு." இவனும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு காச ரெடி பண்ணி அந்த பொண்ணுகிட்ட அந்த காச எடுத்துட்டு போய் அவன் காலேஜ்லயே குடுக்குறான். அந்த பொண்ணு காச வாங்குனதுக்கு அப்புறம், "சரி இது கல்யாண புடவ தானே. இத ஏன் வித்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஆமா என் கல்யாணத்துக்கு வாங்குனதுன்னோனே ஃபேஸே மாறிடுது." அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நிறுத்திட்டு கேட்கறான், "கல்யாண புடவ யாரும் விக்க மாட்டாங்களே. ஏங்க விக்கிறீங்கன்னா?" "கல்யாணம் நின்னு போச்சுங்க. அதனால தான் விக்கிறேன்னோனே" அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூப்பிட்டு கேட்கறான், "நான் உங்களுக்கு புதுசா ஒரு கல்யாண சாரி வாங்கி குடுக்கவா?" அப்படின்னோனே சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு, "யோசிச்சு சொல்றேன்" அப்படின்ட்டு போயிடுறா.